அனைவருக்கும் இனிய காலை வணக்கமலர்களுடன் குருதேவர் அன்னை சாரதா தேவியார் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆசீர்வாதத்தால் ஜெய் ராமகிருஷ்ணா. 1893 செப்டம்பர் 11 கடல் தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தை கடமையோடு கனிவோடு வீர முழக்கத்தோடு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆஃப் அமெரிக்கா என்ற ஒரு ஒற்றை வாக்கியம் சர்வமத மகாசபையில் அங்கு குழுமியிருந்த அத்துணை நல் நெஞ்சங்களும் இவருடைய உரையால் எல்லாவற்றிற்கும் தாய்மதமாக விளங்குகின்ற தாய்நாட்டிலிருந்து நான் இந்த மகாசபையில் கலந்து கொள்ள பெருமையடைகிறேன் என்பதுடன் கிட்டத்தட்ட 2-3 நிமிடங்களுக்கு மேல் கைத்தட்டல் ஆரவாரம் ஆர்ப்பரித்தது என்றால் சுவாமிஜியுடைய அரைஸ் அவேக், பலமே வாழ்வு பலவீனமே மரணம், எல்லா ஆறுகள் அதில் வருகின்ற நீர்கள் எல்லாம் கடலில் சங்கமிப்பது போல நம்முடைய அனைத்து மத கொள்கையிலும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ண நிலையை அடைய வேண்டும். எந்த மனிதன் வாழ்க்கைக்கு உயர்வதற்கு உரிய வழிமுறைகளை அறிவதுதான் உண்மையான கல்வி. ஏழைகள் கண்டு அவர் கண்ணீர் வடித்தார். சமுதாய முன்னேற்றம்தான் நம்முடைய பெரும் கடமையாக இருக்க வேண்டும் என்று உலகெல்லாம் உணர்ந்ததோதற்கரியவன் போல உலகளெல்லாம் கடல் கடந்து சென்றதால் என்னவோ கன்னியாகுமரியில் அவருடைய தியான மண்டபம் நமக்கெல்லாம் நினைவுபடுத்துகிறது. இந்த சிக்காகோ சொற்பொழிகள் அருமையான நாளிலே அவருடைய வழிமுறைகளை மாணவ செல்வங்கள் பின்பற்றுவன்.